செல்வர். இல்மு இருக்கிறது என்பவர்களே அது புரோதனம் தரக்கூடியதாக. பலர் இல்மை கொண்டு பெருமை அடித்து வீணா போனவர்கள் அதிகம். அன்பர்களே அதவு இருக்க வேண்டும். யாரை எவ்வளவு மதிக்க வேண்டும், அப்படி மதித்தால் தான் அவரிடத்தில் இல்மு இருப்பதாகவே அடையாளம். ஹஸரத் அப்துர் ரஹ்மான் அல் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர், மிக ஜலீலுல் கத்ரான மாணவர். மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய பல மசாயில்களை ரிவாயத் செஞ்ச மாணவர். அவர்களுடைய கடைசி காலத்துல பெரிய தாபீன், பெரிய இமாம் அவர்கள் கடைசி காலத்தில் வஃபாத்துடைய நேரத்துல ஒரே அழுகையாக அழுது கொண்டே இருந்தார்கள். கூட இருக்கிற மாணவர்கள் கேட்டாங்க உஸ்தாதே, தாங்கள் ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு அழுக வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹிடம் நான் 20 வருடங்கள் அவர்களுடைய சுஹபத்தில் இருந்தேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹிடத்தில் 20 வருட காலங்கள் நான் அவர்களுடைய சுஹபத்தில் இருந்தேன். அதில் அவர்கள் எனக்கு 18 வருட காலம் அதவை கற்றுக் கொடுத்தார்கள். வெறும் 2 வருடம் மட்டும்தான் இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். நான் இன்று என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அந்த 2 வருடமும் அதவையே எனக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கற்றுக் கொடுத்திருக்கலாமே என்று நினைக்கிறேன். இன்று சமுதாயத்தில் ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது, அதமில்லாத ஒரு கூட்டம், இல்முடைய கூட்டம் வந்து விட்டது. எல்லா கிதாபையும் படிக்கிறார், எல்லா வகையான இல்முகளையும் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லாமே தமிழ்ல வந்துருச்சு. ஆனால் அவர்களிடம் தவறி போனது என்ன தெரியுங்களா, அதம். அல்லாஹ்வை தவிர யாரையும் மதிப்பதில்லை. என்ன நண்பர்களே, அது கொலையிலே அன்பர்களே. எது தெரியுமா அசல் கொலை? அல்லாஹ்வையும் மதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் மதிக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரையெல்லாம் மதிக்க சொன்னார்களோ அவர்களையும் மதிக்க வேண்டும். இதுதான் உண்மையான முஃமின்கள், முஸ்லிம்கள், இல்முதாரிகளுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் மதிப்பவர், யாரையும் மதிக்க மாட்டேன்னு சொல்ற இந்த கொலை இருக்கு, இது மேற்படியா ஷைத்தானுடைய கொலை. அவன் அல்லாஹ்வுக்கு கோடிக்கணக்கான வருஷம் சஜிதா செஞ்சான், 6 கோடி வருஷங்கள் சஜிதா செஞ்சிருக்கான். ஆனால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஒரு சஜிதா செய்ய சொன்னான். அல்லாஹ் இடத்தில் பேதபியாக நடந்து கொண்டான். அல்லாஹ் மதிக்க சொன்னவர்களை ஷைத்தான் மதிக்கவில்லை. அதனால் அல்லாஹ் அவனை அவமதித்து விட்டான். அந்த கொள்கை இன்று திரும்பவும் மறு பிரச்சுரம் எடுத்திருக்கிறது, மறு உருவம் எடுத்து நிற்கிறது. அல்லாஹ்வை தவிர யாரையும் மதிக்க மாட்டோம். ஒரு கூட்டம் இப்படியாக இருந்திருக்கிறார்கள், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு. எழுதிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், பாருங்க சொல்றா கேரம் போட விளையாடிருக்கான். அல்லாஹ் அக்பர், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று போட்ட அந்த கூட்டமும் கூட அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதாகவோ அடிபணிவதாக இல்லை என்பதே. காரணம் என்ன தெரியுங்களா, இன்று நம் மக்களுக்கு மத்தியில் நம்மிடத்தில் அதம் ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது. யாரை எவ்வளவு மதிக்க வேண்டும் நண்பர்களே.